நமக்கு நாமே வச்சுக்கிற சூனியம் என்ன தெரியுமா? ஏதாச்சும் பொருள் வாங்குவோம். ஏதாச்சும் ஒண்ணு கொஞ்சம் காஸ்ட்லியா பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சரி நம்ம நிலைமை சரியில்ல. இப்போ வச்சா வந்துட்டு கூட இருக்கவங்க நிலைமையும் ஒரு சில டைம் சரியில்லாம இருக்கும். வச்சாச்சுன்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. நம்ம அப்படி அந்த எண்ணத்துல மறைச்சு வைப்போம். அதுக்கு ஆனா அந்த மறைச்சு வைக்கிற மூளை இருந்த நமக்கு வாட்ஸ்அப்லயோ எதுலயோ ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடாதுங்கிறது மறந்துடுது. நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு நம்ம வச்சு விட்ருவோம். நமக்கு தான் மூளை வேலை செய்யாது, அத வச்சு விட்ருவோம். கடைசியில நம்ம கஷ்டப்பட்டா, "எப்பாடா! அவ கஷ்டப்படுறா. சந்தோஷமா இருந்தா, சந்தோஷமா இருக்காளா?" அப்படின்னு நினைச்சே நமக்கு அது என்ன சூனியம் வச்சு விட்ருவாங்க. ஸ்வாஹா ஸ்வாஹா போயிரும். அதான் நமக்கு நாமளே வச்சுக்கிற சூனியம். கஷ்டமோ, நஷ்டமோ நம்மளோட வச்சு முக்கி குழி தோண்டி புதைச்சி மண்ணை போட்டு முக்கிருங்க. அல்லது நம்மளே ஒரு கண்ணாடிய பார்த்து நம்மளே புலம்பிக்கணும். மத்த யார்ட்டயும் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், புரியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டா அப்படி ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. நல்லதை மட்டும் வைங்க. சும்மா ஏதாவது பக்தி இது ஆனா நானே இவ்வளோ சொல்கிறேன். நானே ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தா அதில போய் சந்தோஷப்பட்டா வச்சதில்ல. இந்த சாமிகிட்ட கஷ்டத்த மட்டும் சொல்லுவோம். சந்தோஷத்த போய் ஷேர் பண்ணிக்க மாட்டோம்ல. அந்த மாரி கஷ்டம் இருந்தா மட்டும் அதாவது நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள் எதோ நம்மளுக்கு கஷ்டம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு புரியும்னு வச்சு வைப்போம். ஆனா புரிஞ்சிரும். புரிஞ்சு திருப்பி கேட்டதுமே உடனே டெலிட் பண்ணிடுறது. நம்ம பார்க்க வேண்டிய ஆள் பார்த்தோன்னே டெலிட் பண்ணுறது. அதனால தான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. ஆனா அந்த தப்பு யாரும் பண்ணாதீங்க என்ன? சரியா?